வணக்கம் நேயர்களே. விமானம் பறந்து கீழ் இறங்கும் பொழுது இறங்குகருவியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமானம் தரையில் விழுந்ததில் 10 பயணிகள் வரையில் காயமடைந்திருக்கின்றார்கள். மற்றைய பயணிகளுடைய நிலை தொடர்பாக இன்னும் முழுமையான அறிக்கைகள் வெளிவரவில்லை. பார்க்கலாம் செய்தியை. சவுதியிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் பாகிஸ்தான் வரை சென்று கொண்டிருந்தது. பாகிஸ்தானுக்கிட்ட வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெஷாவர் விமான நிலையத்திற்கு அருகில் அந்த விமானம் இறங்குகின்ற கருவியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அது விழுந்திருக்கிறது. கீழே விழுந்ததில் நல்ல காலமாக, அதாவது முழு பயணிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் 10 பயணிகள் வரையில் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பெஷாவர் சர்வதேச விமான நிலையம் பாகிஸ்தானில் இருக்கிறது. இந்த பாகிஸ்தானில் தரையிறங்கிய இந்த விமானத்தில் மொத்தமாக 276க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாகவும் 21 பணியாளர்களுக்கு மேல் இருந்ததாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் 10 பேர் வரையில் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே சவுதி அரேபியாவில் இருந்து புறப்பட்ட இந்த விமானம் பாகிஸ்தான் பெஷாவர் விமான நிலையத்தில் இறங்குகின்ற பொழுது ஏற்பட்ட இந்த கோளாறினால் தான் சம்பவம் இடம்பெற்றதாக உறுதிப்படுத்தப்பட்டது. இதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சவுதி அரேபியாவில் ஏறிய பயணிகள் பாகிஸ்தானுக்கு வருகை தருகின்ற பொழுது சில வேளைகளில் நடுவானில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அல்லது வலிமையாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்படுகிற மாதிரி விமானங்களில் ஏதாவது குளறுபடிகள் இன்ஜின்களிலேயோ அல்லது ஏதாவது இடத்தில் இருந்திருந்தால் அந்த விமானமே நடுவானிலிருந்து கீழே விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் என்று இந்த விமானத்தை பார்வையிட்ட விமான நிலைய வல்லுநர்கள், விமான பணியாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏதோ அதிர்ஷ்டவசமாக இறங்குகின்ற தருவாயில்தான் அந்த சம்பவம் இடம்பெற்றதால் அநேகருடைய உயிர்கள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டது. ஒருவரும் உயிரிழக்கவில்லை. இல்லை என்றால் விமானமே தீப்பிடித்து எரிந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் விமானத்தை பார்வையிட்ட பின்னர் அந்த விமான நிலைய திருத்த வல்லுநர்கள் இவ்வாறான கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நிறைய செய்திகளை நாங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்படுகின்ற பொழுது அதை சரியான முறையில் பரிசோதிக்க வேண்டிய கடமை விமான நிலைய பணியாளர்களுக்கு இருக்கிறது. அவ்வாறு அது பரிசோதிக்கப்படாமல் மேலெழும்பிய பின்னர் ஏற்படுகின்ற அனைத்து அனர்த்தங்களுக்கும் அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். இவ்வாறு நிறைய சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உதாரணமாக விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது மேல் இறக்கை கதவுகள் தன்னுடைய பாட்டில் திறப்பதையும், அதே போல பயணிகள் வெளியேறுகின்ற கதவில் ஏதாவது பிரச்சனை அது வெடித்து கீழே விழுகின்ற தன்மைகளையும், அதே போல இன்ஜின் திருத்த வேலைகள் மற்றும் இறக்கைகள் திருத்துகின்ற பொழுது இயந்திரங்களுக்குள் உள்ளிருக்கப்பட்டு அது இயந்திரம் எரிகின்ற நிலைமைகளும், இதனால் பணியாளர்கள் உயிரிழக்கின்ற நிலைமைகளையும் நாங்கள் அடிக்கடி செய்தியூடாக இதை எடுத்து நின்று உங்களுக்கு தந்திருக்கின்றோம். எனவே இதெல்லாம் விமான நிலைய ஊழியர்கள், விமான நிலையத்தில் கடமையாற்றுகின்ற விமானம் சம்பந்தமான திருத்த வல்லுநர்கள் கண்காணிக்க வேண்டிய விடயம் என்பதுதான் சொல்லப்படுகிறது. பொதுவாக உலக நாடுகளிடையே பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கு ஒரு நம்பகத்தன்மை விமானங்களில் ஏற்பட வேண்டும். அந்த நம்பகத்தன்மை அமெரிக்கா முதல் சவுதி அரேபியா வரையிலும் ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றன. தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க நினைக்கின்ற ஒவ்வொரு பயணிகளும் தாங்கள் உயிருடன் வந்து இறங்குவோமா என்கின்றதான ஒரு மனக்கிலேசத்தோடு, ஒரு மன பயத்தோடு தான் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமையினால் இவ்வாறான பிரச்சனைகள் எதிர்கொண்டால் பயணிகள் இல்லாமல் பெரும் நஷ்டத்தை அடையக்கூடிய நிலையில் விமான நிலையங்கள் காணப்படும் என்பது எந்த விதமான மறுப்புக்கும் இடமில்லாத செய்தி. இனிமேலாவது எங்களுடைய பயணிகள் சரியான முறையில் உங்களை உறுதிப்படுத்தி, விமானங்களை உறுதிப்படுத்தி பயணங்களை மேற்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.